ஹாய், நம்ம இப்போ இலந்தப்பழ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இலந்த பழத்தை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்குல்ல, அது சின்னதாக அதை வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்துல உள்ள இந்த காம்பையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் எல்லாத்துல இந்த காம்பையும் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இதில் இவ்வளோ உப்பு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வேகணும். இப்போ பாருங்கள், இது 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இலந்தப்பழ ஜாம் வந்து ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்படின்னா தான் நல்லா உள்ள வந்து இந்த பாகெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், நல்லா பாகு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இலந்தப்பழம் வந்து ஈஸியாக கிடைக்காது. கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து சீசன், இந்த டைமில் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இலந்தப்பழ வடை, ஜாம், அப்புறம் உப்பில் போட்டு அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ.